வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு நம்ம அஃபிலியேட் லிங்க் ப்ராபகேஷன் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அஃபிலியேட் லிங்க் ப்ராபகேஷன்னா என்ன? அஃபிலியேட் லிங்கை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, அது மூலயமா உங்களுக்கு டிராஃபிக் சேல்ஸ் ஜென்ரேட் ஆகுறது. ஸோ இதுதான் அஃபிலியேட் லிங்க் ப்ராபகேஷன். ஷேர் பண்ணுற மெத்தட் நீங்கள் வேரியஸ் மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். லைக் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், தென் இமெயில் மார்க்கெட்டிங் ஆர் கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா விஷயங்கள்ல நம்ம பண்ண முடியும். ஏன் அஃபிலியேட் லிங்க் ப்ராபகேஷன், அதாவது ஏன் அஃபிலியேட் லிங்கை ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். அஃபிலியேட் லிங்க் ப்ராபகேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, அது நமக்கு நிறைய வைடரான ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நமக்கு நிறையா லீட்ஸ் கிடைக்கும், அப்புறம் நிறையா சேல்ஸ் ஆகும். எத்தனை பேர் உங்கள் அஃபிலியேட் லிங்க்கை பார்க்குறாங்களோ உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அவங்க கிளிக் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஹவு டு ப்ராபகேட் அஃபிலியேட் லிங்க்ஸ், அதாவது அஃபிலியேட் லிங்கை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறது, எப்படி ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இப்போ பார்ப்போம். இதில் ஒரு சில ஐடியாஸ் இருக்குது, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம். உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்லேயோ இல்லை ரிலவெண்ட் குரூப்ஸ்லேயோ இல்லை இண்டஸ்ட்ரி, அதாவது நீங்கள் சப்போஸ் ஒரு ஃபிட்னஸில் நீங்கள் ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபிட்னஸ் சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃபோரம்ஸில் நீங்கள் உங்களோட அஃபிலியேட் லிங்கை ஷேர் பண்ணலாம். உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸை இமெயில் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸில் நீங்கள் ஆட் பண்ணலாம். நீங்கள் அதை நியூஸ் லெட்டரில் இல்லை ஆட்டோ ரெஸ்பாண்டர் இமெயில்ஸ், இப்போ நிறைய டூல்ஸ் வந்துருச்சு இல்லையா? ஸோ அந்த ஆட்டோ ரெஸ்பாண்டர் இமெயில்ஸில், தென் ப்ரமோஷனல் மெசேஜஸில், அதாவது நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் ப்ரமோஷனல் மெசேஜ் பண்ணுறீங்க, தென் இன்ஸ்டாகிராமில் ப்ரமோஷனல் மெசேஜ் பண்ணுறீங்க, தென் ஃபேஸ்புக்கில் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ப்ரமோஷனல் மெசேஜஸில் நீங்கள் உங்கள் அஃபிலியேட் லிங்க்ஸை ஆட் பண்ணலாம். நீங்கள் பிளாக் போஸ்ட் எழுதும் போதும், தென் ஆர்டிகல்ஸ் ப்ரமோட் பண்ணுறீங்க, உங்கள் ப்ராடக்டையோ உங்கள் சர்வீஸையோ ப்ரமோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்போ உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். நீங்கள் உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை டெக்ஸ்ட்டில் நீங்கள் லிங்க் பண்ணலாம். தென் இல்லைனா நீங்கள் பயோவில் நீங்கள் லிங்க் பண்ணி வைக்கலாம். நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் எப்படி அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறது, எப்படி அந்த சர்வீஸை யூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த மக்களுக்கு ஒரு டுட்டோரியலாக நீங்கள் கொடுத்துட்டு அந்த ப்ராடக்டை நீங்கள் அஃபிலியேட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வைக்கலாம். டிப்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் அஃபிலியேட் லிங்க் ப்ராபகேஷன் 4 விஷயங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். என்னென்னா, நீங்கள் அஃபிலியேட் லிங்க் ஷேர் பண்ணுறவங்க உங்களோட ரிலவெண்ட் ஆடியன்ஸாக இருக்கணும். நீங்கள் உங்களோட ப்ராடக்டையோ உங்கள் சர்வீஸையோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆடியன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆடியன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களோட அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, நீங்கள் உங்களோட அஃபிலியேட் லிங்கை டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கணும். லைக் நான் அஃபிலியேட் லிங்க் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சில கமிஷன் வரும். ஸோ இதனால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. நான் உங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறதுனால எனக்கு சம் அமௌண்ட் ஆஃப் மணி எனக்கு நான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளியராக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கால் டு ஆக்ஷன் நீங்கள் உங்களோட ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும். அவங்கள உங்களோட அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணுற மாதிரி இல்லை அதை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கால் டு ஆக்ஷன் நீங்கள் உங்களோட ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும். உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த அஃபிலியேட் லிங்க்ஸ் நிறையா ஜென்ரேட் பண்ணுது, சேல்ஸு, எந்த மாதிரியான டிராஃபிக் உங்களுக்கு நிறையா பேர் வராங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். நீங்கள் ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ண தான் உங்களுக்கு உங்களோட ஆடியன்ஸ் யார், நீங்கள் எந்த விதமான ப்ராடக்டை செல் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்குதுன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட எஃபர்ட்டுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருப்பீங்க. லைக் உங்களோட ப்ரமோஷனுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் ப்ரமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஜேர்னி க்ரோ ஆகும். ஸோ கன்க்ளூஷன், அஃபிலியேட் லிங்க் ப்ராபகேஷன்ன்றது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில்.
நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களோட அஃபிலியேட் லிங்க் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைடரான ஒரு ஆடியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால உங்களுக்கு நிறையா லீட்ஸ் அப்புறம் நிறையா சேல்ஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவாக அஃபிலியேட் லிங்க்கை ஸ்ப்ரெட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு உங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோல்ஸுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி என்னோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நிறையா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.